ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு ஐடிஎஸ். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எந்த ஸ்டாக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கோடக் மஹிந்திரா ஸ்டாக்குங்க. ஸோ இதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகேவான ரிசல்ட்ஸ் தாங்க. நாட் குட், ரொம்ப ஆஹா ஓஹோன்ற அளவுக்கான நம்பர்ஸ் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிடையாது. பட் ஆனால் அவங்களுடைய க்ரோத் த்ரூ ஆன் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸா நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல க்ரோத் இருக்கக்கூடிய ஒரு பேங்கிங் செக்டர் ஸ்டாக்கா நம்ம தாராளமா இந்த கோடக் மஹிந்திரா பேங்க் பார்க்கலாம். ஸோ இப்போ ரைட் நவ் பிஇ பார்த்தீங்க அப்படின்னா 19 rupees இருக்குங்க. ஸோ ஒரு நல்ல பிஇ இருக்கக்கூடிய ஸ்டாக் தான். பட் எக்ஸ்பென்சஸ் ஃபேஸ் பண்றாங்க. இந்த குவார்ட்டரோட ரிசல்ட்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் பண்றதுக்கான வே என்ன நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து கொஞ்சம் சம்வாட் ஏதோ கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா போன வாட்டி ரிசல்ட்ஸை விட கம்மியாக தான் வருது. பிஃபோர் டேக்ஸஸ் பார்த்தோம் அப்படின்னா போன வாட்டியை விட இந்த வாட்டி நம்பர்ஸ் கம்மியாக தான் இருக்கு. ஸோ 6,180 தான் வருது. பட் ஆனால் போன குவார்டர்லயே 6,647 crores கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த இதில் அவங்க என்ன மேனேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு நல்ல எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் மேனேஜ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆப்ரேஷன்ல எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் ஒரு நல்ல மேனேஜ் பண்ணியிருக்காங்க. அதோட ரிசல்ட்ஸ் நல்லாவே தெரியுது. ஸோ நெட் ப்ராஃபிட் படி பார்த்தோம் அப்படின்னா போன குவார்டருக்கு இந்த குவார்டருக்குமே 1,000 crores டிஃபரன்ஸ் வருது. பட் இட்ஸ் ஓகே. இவங்க பெர்ஃபார்மன்சஸ் நல்லா இருக்கும்னு சொல்லி எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. பிளஸ் மார்க்கெட் கண்டிஷன்ஸும் கொஞ்சம் நாளா சரி இல்லை. ஸோ இந்த டொனால்ட் எதின்னு நினைக்கிறாங்க. பிளஸ் இங்கேயும் கோடக் மஹிந்திராலையும் எஃப்ஐஎஸ் ஹோல்டிங்ஸ் கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ் செல் பண்ணாலும் டிஏஎஸ் நம்ம ஆளுங்க விட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஏஎஸ் அதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க விட்ட அந்த 1% டிஏஎஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. மற்றபடி ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ் அதெல்லாம் பெரிய டிஃபரன்சஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஸோ ஆவரேஜா பார்த்தோம் அப்படின்னா போன குவார்டருக்கும் இந்த குவார்டருக்கும் டீசென்டான ஒரு ரிசல்ட்ஸ் தான் வந்திருக்கு. அதுக்கு ஈக்குவலா ஒரு ஸ்டாக்கோட க்ரோத்னு சொல்லி பார்த்தாலும் நமக்கு ஓரளவுக்கு டீசென்டான க்ரோத் தான் கிடைச்சிருக்கு. ஆனா இந்த ஸ்டாக் ஷார்ட் டேர்ம் இந்த ஸ்டாக் ஷார்ட் டேர்ம்ல நம்ம யோசிக்கவே கூடாது. ஸோ எந்த பேங்கிங் செக்டாரையுமே நீங்க ஷார்ட் டேர்ம்ல ப்ரெடிக்டே பண்ணி நீங்க வாங்காதீங்க. ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லி வந்துட்டீங்கன்னாலே எப்படின்னா ட்ரை பண்ணி லாங் டேர்முக்கு போங்க. ஸோ லாங் டேர்முக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. ஏன்னா ஷார்ட் டேர்ம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கண்டிஷன்ஸ் எப்படி வேணாலும் மாறும். ஸோ அதனால நம்ம லாஸ் நிறைய ஃபேஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ லாங் டேர்மை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக் என்னதான் டவுன் ஆனாலும் கண்டிப்பாக அது பவுன்ஸ் பேக் கொடுத்துருங்க. ஏன்னா மார்க்கெட் அண்ட் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் கண்டிப்பாக புஷ் பண்ணி மேலே எடுத்துட்டு போயிடும். இன்கேஸ் ஆஃப் ஒரு வேலை எதனா ஆச்சுன்னா கூட கிரியேட் யுவர் பேஸ்கெட்ஸ். டோன்ட் புட் யுவர் ஆல் இன்வெஸ்ட்மெண்ட் இன் சிங்கிள் பேஸ்கெட். மல்டிபிள்ஸ் ஆஃப் பேஸ்கெட் வச்சுக்கோங்க. வேரியஸ் ஆஃப் செக்டார்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ பேங்க்னா வெறும் ஒரே ஒரு கம்பெனி ஸ்டாக்கை மட்டும் நான் நம்பி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 5 லட்சம் 10 லட்சம் போட்டுட்டு அந்த ஸ்டாக் வளரவே இல்லை அப்படின்னா நீங்க ஃபீல் பண்றதுல பிரோஜனமே இல்லை. ட்ரை டு இன்வெஸ்ட் இன் மோர் செக்டார்ஸ். ஸோ நீங்க நிறைய செக்டார்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா மார்க்கெட் கண்டிஷன்ஸ் என்னதான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தாலும் எதனா ஒரு செக்டார் நல்ல க்ரோத் கொடுக்கும். உங்களுக்கு லாஸ் பண்ண ஃபெசிலிட்டி லாங் டேர்ம்ல இருக்காது. ஆனா நீங்க செலக்ட் பண்ற ஸ்டாக் நல்ல ஸ்டாக்கான்னு சொல்லி ஃபண்டமெண்டலி அனலைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த ஸ்டாக் கோடக் மஹிந்திரா ஸ்டாக் ஒரு நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எஸ், கோடக் மஹிந்திரா பேங்க் ஃபியூச்சர்ல நல்ல க்ரோத் கொடுக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ அதனால என்னுடைய வாட்ச் லிஸ்ட்ல நான் இதை வச்சிருக்கேன். இது ஏன் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம்ல இது ஒரு மேசிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நான் ட்ரஸ்ட் பண்றேன். ஸோ நீங்களும் இந்த கம்பெனியுடைய ஃபுல் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்போ மார்க்கெட்டுக்கு வரும். மார்க்கெட் கொஞ்ச நாளாவே ட்ரம்ப் வந்ததுனால ட்ரம்ப் அங்க பதவி ஏற்றுக்கிட்டு அவங்க ரெகுலேஷன்ஸ் இன்னும் நிறைய நார்ம்ஸ் எல்லாம் மாத்த போறதா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான இமிகிரேஷன் ப்ராசஸ்ல எல்லாம் நிறைய சேஞ்சஸ் வரும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதனால தான் எஃப்ஐஎஸ் நிறைய செல் பண்றாங்க. ஸோ மார்க்கெட் எப்படி ஆக போகுதுன்னு தெரியல. யூஎஸோட டிசிஷன்ஸ்னால
ஸோ இந்தியன் மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு டவுன்ஃபால் ஆகுன்றது தெரியல. அப்படின்றதுனால சேஃபர் சைடுக்கு எஃப்ஐஎஸ் எல்லாருமே வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ ட்ரம்ப் வந்ததுனால என்னென்ன இஷ்யூஸ் வரும் அப்படின்னா, ஸ்பெஷலி ஐடி செக்டார்ல இருக்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா ட்ரம்ப் வந்து அமெரிக்கன்ஸ் மட்டும்தான் அமெரிக்கா டிபெண்ட் பண்ணி வேலை பார்க்கணும், அதர் கண்ட்ரி பீப்புள்ஸ் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய வேலை பார்ப்பாரு. ஸோ அது இல்லாமல் இமிகிரேஷன் ப்ராசஸ்லையும் வந்து கை பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அது எந்த அளவுக்கு எந்த மாதிரி பண்ண போறாங்கன்றது நமக்கு வந்து இன்னும் வந்து வெளிப்படையா அவங்க வந்து பிரச்சனை வந்து கொடுக்கல. ஸோ அது கொடுத்ததுக்கு அப்புறமா தான் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் எப்படி மாறும், எஃப்ஐஎஸ் இன்னும் நிறைய செல் பண்ணுவாங்களா. என்னுடைய ப்ரிடிக்ஷன் படி பார்த்தா மார்க்கெட் வந்து இன்னும் 21,300 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ்லாம் வந்து அதிகமா இருக்கு. ஸோ இப்படி இருக்கிறதுனால இந்த கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது நான் சொல்றது வந்து ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஒரு கம்பெனியோடைய ஸ்டாக்கை வந்து நீங்க ஹியூஜா பல்கா பை பண்ண போறீங்க அப்படின்னா மட்டும் ஜஸ்ட் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணலாம். பட் வெயிட் பண்ணி மட்டும்தான் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க. மார்க்கெட் இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, ஆனா 100% இறங்குமான்றது நமக்கு தெரியாது. ஸோ அதனால இப்பவே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நீங்க இன்கேஸ் ஹியூஜா இறங்குறீங்க அப்படின்னா, இன்கேஸ் மார்க்கெட் நல்ல டவுன் கொடுத்தது அப்படின்னா அன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஆனா இறங்குது, மார்க்கெட் வந்து ஃபாலோ போகுது, கிராஷ் ஆக போகுது அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போகாதீங்க. இட் இஸ் அ பெஸ்ட் டைம் டு இன்வெஸ்ட். ஸோ நீங்க இந்த டைமை தான் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுடைய பேஸ்கெட்டை நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வெல்த்துக்கான சக்சஸ் வந்து அங்கதான் இருக்கு. ஸோ அதனால மேக் இட் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். இப்போ மார்க்கெட் கரெக்ட் ஆனதுலேயே நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ஒரு நல்ல ப்ரைஸ்க்கு வந்து பையிங் ப்ரைஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அதனால நீங்க தாராளமாக நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு. இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸே நிறைய ஸ்டாக் 52 வீக் ஹைலாம் டச் பண்ண ஸ்டாக்ஸே வந்து டவுன்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிசியே கூட நல்ல ப்ரைஸ்ல தான் இருக்கு, 440 சம்திங்ல தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ரைட் நவ். ஸோ நீங்க வந்து ஐடிசியை கூட வந்து கன்சிடர் பண்ணி ரிசர்ச் பண்ணி நீங்க வந்து பை பண்ணலாம். ஸோ இது எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து பியூர்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். இட்ஸ் நாட் அ ரெக்கமெண்டேஷன். ஐ எம் நாட் அ செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். இது வந்து உங்களுடைய எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் நான் சொன்னேன். இப்போ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்களே வந்து அனலைஸ் பண்ணி ப்ராப்பரா ஒரு ஸ்டாக்கை பத்தி ஸ்டடி பண்ணி அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இஃப் இன்கேஸ் உங்களுக்கு வந்து எந்த டிமேட் அக்கௌண்ட் வந்து சூஸ் பண்றதுன்னு தெரியல, என்னுடைய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனுக்கு எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் நான் ரிசர்ச் பண்ணி பண்ணா எனக்கு பெட்டரா இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு கன்சர்ன் தேவைப்படுது, நீங்க எஜுகேட் ஆயிக்கணும், உங்களுக்கு வந்து உங்களை நீங்க அப்கிரேட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஐடியா இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா லோகேஷ் ட்ரேடிங் சர்வீசஸை கான்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். இஃப் உங்களுக்கு எதனா டவுட் இருக்கு அப்படின்னா, இது எந்த ஸ்டாக்கை எப்படி அனலைஸ் பண்றதுன்றது தெரியல அப்படின்னா நீங்க தாராளமா எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்றதுக்காக தான் நாங்கள் இருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லோகேஷ் ட்ரேடிங் சர்வீசஸை. We will with you make profit.